ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே. ஸோ ஒரு சூப்பரான பிரியாணி ஷாப் ஓப்பனிங் தான் போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கோடா பாய்ஸ் சேனல் உங்களுக்குலாம் தெரியும். ஸோ பக்கோடா பாய்ஸ் சேனல் ஓனர் நியாஸ் பாய் தான் அந்த புது பிரியாணி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு பக்கோடா பாய்ஸ் பிரியாணி இன் சூளைமேடு. ஸோ இதோட கிராண்ட் ஓப்பனிங் தான் வந்து நம்ம Jan 26 ஒரு சண்டே வந்திருக்கோம் 10 AM. ஸோ இந்த பக்கோடா பாய்ஸ் பிரியாணியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா பெரியார் பாதை சூளைமேடுவில் அகிலா மீன் கடை பக்கத்துலேயே ஒரு க்ளோஸான பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது பக்கத்தில் தான் அந்த பக்கோடா பாய்ஸ் பிரியாணி இருக்குது. இது வந்து பைக்கில் வந்தீங்கன்னா அவங்க கன்வீனியன்ட்டாக இருக்கும், காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். ஸோ பக்கோடா பாய்ஸ் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் டர்க்கி பிரியாணி வந்து கிட்ட ஸ்பெஷலாக கிடைக்கும். ஸோ கூட்டம் வந்து செம்ம கூட்டமாக இருந்தது. நம்ம வரும்போது க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க பார்சல் வாங்குறதுக்கு. நம்ம பக்கோடா பாய்ஸ் நியாஸ் பாய் கூடயே பார்த்தீங்கன்னா சிவகண்ணன் அண்ட் சம்பத் வேர்ல்ட் ஃபுட் டியூப் அவங்களும் வந்து பார்சல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. Hi guys, welcome to World Food Vibes. Sambath and Sivakannan. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸால் வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் இன்னொரு டேக்ஸால் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து பார்சல்லாம் போயிட்டு இருந்தது. அது இந்த ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த மந்தார இலையில் தான் வந்து வச்சு பார்சல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பிளாஸ்டிக் இது இல்லாமல் மந்தார இலை பண்ணுறாங்க. கூட்டத்தை பாருங்கள், பார்சல் வாங்குறதுக்கு கூட்டம் வந்து செம்ம கூட்டமாக இருந்தது. அண்ட் டைனிங்கும் இருக்குது, சின்ன டைனிங் இருக்குது. பட் இன்றைக்கி ஓப்பனிங் டேன்றனால அலோவ் பண்ணல. ஸோ இவர் தான் பக்கோடா பாய்ஸ் நியாஸ் பாய். ஸோ போத் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி வந்து செம்ம ரஷ்ஷாக வந்து போயிட்டு இருந்தது பார்சல் எல்லாமே. ஸோ நம்மளும் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு டோக்கன் போட்டு தான் வந்து பார்சல் வாங்கணும். ஸோ செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஓப்பனிங் டே ஆஃபராக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிக்கன் பக்கோடா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எந்த பிரியாணி வாங்கணும், சிக்கன் அண்ட் மட்டன் ஹாஃப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பக்கோடா வந்து ஃப்ரீ. ஸோ செம்ம கூட்டம், க்யூ பெரிய கூட்டம், ரோட்டில் வந்து டிராஃபிக் ஆகிட்டு இருந்தது. ஸோ டிராஃபிக் கொஞ்சம் சூப்பராக மேனேஜ் பண்ணாங்க. பக்கோடா பாய்ஸ் பிரியாணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட் யூடியூப் சேனல். அவங்க வந்து பட்ஜெட்டாக வந்து ஃபுட்லாம் வந்து எங்கே கிடைக்கும் சென்னையில் அப்படிங்கிறத சூப்பராக போட்டுருக்காங்க நம்ம நியாஸ் பாய். ஸோ அவங்க பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம். இங்கே சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 90 ஸ்டார்ட் ஆகுது குவார்ட்டர், ஹாஃப் வந்து 250 அண்ட் வான்கோழி பிரியாணி வந்து 200 அண்ட் லகான் கோழி பிரியாணி பார்த்தீங்கன்னா 100 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்லி ஆன் ஈவினிங் தான். ஸ்பெஷலாக வான்கோழி பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் இவங்களோட ரெகுலர் மெனு பார்த்தீங்கன்னா மெயின் கோர்ஸில் சிக்கன் பிரியாணி 90 and 150, மட்டன் பிரியாணி 250, டர்க்கி பிரியாணி ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே 200 அண்ட் சைட்ஸாக பார்த்தீங்கன்னா மட்டன் பக்கோடா 120, சிக்கன் பக்கோடா 50, காடை பக்கோடா 100, ஃபிஷ் பக்கோடா 90 அண்ட் ப்ரான் பக்கோடா 90 கொடுக்குறாங்க. கிட்ட டின்னர் டைமிங் 6:30 to 10 PM. மெனு பார்த்தீங்கன்னா லகான் சிக்கன் பிரியாணி வந்து 100 or 160, மட்டன் பக்கோடா 120, சிக்கன் பக்கோடா 50, காடை பக்கோடா 100, ஃபிஷ் பக்கோடா 90 அண்ட் ப்ரான் பக்கோடா 90. என்கிட்ட டெசர்ட்டுக்கு ராம்நாத் ஸ்பெஷல் வட்டலப்பம் 50 rupees கிடைக்குது. பதிமுகம் வாட்டர் ஆல்சோ எங்கே அவைலபிள். இவங்க வெட்டிங் அண்ட் பார்ட்டி ஆர்டர்ஸும் வந்து எடுக்கிறாங்க. அண்ட் சூப்பரான ஐட்டம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு விலையில்லா உணவு ஒன்லி டைனிங் வந்து இங்கே கொடுக்குறாங்க. 2 சிக்கன் ஒரு வட்டலப்பம் நம்ம ஒரு வழியாக டோக்கன் வாங்கியாச்சு, அது கூட வட்டலப்பம் வாங்கியாச்சு, 2 சிக்கன் பிரியாணி ஹாஃப் வாங்கியாச்சு. மொத்தம் 300 ப்ளஸ் வட்டலப்பம் 50, 350 ஆச்சு. जी 2 चिकन ரெண்டு சிக்கன் ஒரு வழியாக நம்ம பார்சலில் வாங்கியாச்சு. 2 சிக்கன் பிரியாணி ஹாஃப் வித் பக்கோடா ஃப்ரீ அண்ட் வட்டலாப்பம் எல்லாமே சேர்த்து வாங்கியாச்சு. அண்ட் நம்ம பக்கோடா பாய்ஸ் நவாஸ் பாய் வந்து மீட் பண்ணி அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
ஸோ நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு இந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களோட அந்த சிக்கன் பிரியாணி ஹாஃப். ஸோ இதோட குவான்டிட்டி பாருங்கள், நல்ல பெரிய குவான்டிட்டியில் பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட இந்த வட்டலப்பம் செம்மையாக இருக்குது. ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்லாம். அண்டு அது கூடயே பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்கன் பக்கோடா ஃப்ரீ. ஸோ இந்த சிக்கன் பக்கோடா வந்து ஃப்ரீ. இது உள்ள எவ்வளோன்னு பார்க்கலாம். அந்த கத்திரிக்காய் தொக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இது வெங்காய பச்சடி அதுவுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. பார்சலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் பக்கோடா பைஸோட பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஹாஃபு. ஸோ குவான்டிட்டி பாருங்கள், 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து எக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கு லைட்டாக உடஞ்சிருச்சு. ஸோ கூடவே எக்கு கொடுக்குறாங்க. அண்ட் கூடவே சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா 1 அண்டு 2 சிக்கன் பீசஸ் நல்லா கொஞ்சம் பெரிய பீசஸாக கொடுக்குறாங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே கையில் புட்டு வருது. அண்ட் ரைஸ்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஸோ நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பிரியாணி வந்து நம்ம தட்டில் எடுத்துகிட்டு ஒரு பீஸ் வந்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க அந்த கத்திரிக்காய் பச்சடி. ஸோ அதுவுமே நல்லா திக்காக கத்திரிக்காய்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நம்ம கொஞ்சம் வந்து அப்படியே வச்சாச்சு. அண்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த சிக்கன் பக்கோடா ஃப்ரீயாக கொடுத்துருக்க சிக்கன் பக்கோடா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்ல 4 பீஸ் தாராளமாக வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து குக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆயிலியாக இல்லை. அண்டு ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க இல்லாமல் நல்லாவே குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட வெங்காய பச்சடி. ஸோ அதுவுமே வந்து வெங்காயம் தயிர் போடல. ஸோ ஜஸ்ட் வெங்காயம் மட்டும் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பைட் வந்து எடுத்துடலாம். ஸோ பிரியாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சிக்கன் பீசஸ் அப்படியே கையில் சூப்பராக சாஃப்டாக போட்டு வருது. அதை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குற அந்த கத்திரிக்காய் தொக்கு. ஸோ அதையுமே கொஞ்சம் அப்படியே அந்த இதை எடுத்துகிட்டு அப்புறம் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் வெங்காய பச்சடியிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் முட்டையில் கொஞ்சம் அப்படியே போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே பிரியாணியோடு சேர்த்து ஒரு ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்தது பிரியாணி. கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப வந்து உங்களுக்கு மசாலா ரொம்ப ஆட் பண்ணாமல் நல்ல கரெக்டான போர்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கறி பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகி சாஃப்டாக இருந்தது. அண்ட் சிக்கன் பக்கோடாவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக உங்களுக்கு சூப்பராக வந்து மீட்லாம் வந்து நிறைய வச்சு தான் போட்டிருக்காங்க. ரொம்ப எலும்பாக போடலை. அண்ட் மீட் உள்ளே நல்லா குக் ஆகிருக்கு, ரொம்ப கலர் ஆட் பண்ணல. அண்ட் அதுவுமே சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம். வேறு லெவலுங்க. பிரியாணி வந்து சூப்பர் செட்டில்டாக இருக்குது. அண்ட் நல்லா வந்து உங்களுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா தெரியுது. ஸோ செம்ம சூப்பரான ஒரு பிரியாணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக நம்ம ஃபேவரட் வட்டலப்பம், இது 50 ருபீஸ்க்கு வந்து ஒருத்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்துங்க. ஸோ இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், ராம்நாட் ஸ்பெஷல். இந்த பிரியாணியை சாப்பிட்டு இந்த வட்டலப்பம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஸோ நீங்களும் பக்கோடா பைஸ் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சேனல் வீடியோ பாய்.